Ephesians 3 chapter verse 1 to 21. எபேசியர் 3 அதிகாரம் 1 முதல் 21 வசனம் வரை. வசனம் 1. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதிகளாயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். For this cause I Paul this prisoner of the Jesus Christ for you are the Gentiles. வசனம் 2. உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டு இருப்பீர்களே. If he have the heard of the dispensation at the grace of God and which is given me to the you were. வசனம் 3. அது என்னவெனில் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தினாலேயே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காக இருக்கிறவர்கள் என்கிறேன். இந்த இரகசியத்தை அவர்கள் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார்கள். How by the revelations he made known unto me the mystery, as I wrote afar in the few world. வசனம் 4. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். Whereby when he read, he may understand, make and knowledge in the mystery of the ministry of the Christ. வசனம் 5. அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளவும், which in after again was not made and can now unto the sons of the man, as it is now and revealed unto these holy apostles and the prophet by this spread. வசனம் 6. இந்த இரகசியம் எப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவர்களை வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது போல முற்காலங்களிலே மனுபுத்திரருக்கும் அறிவிக்கப்படவில்லை. That the Gentiles should and be the followers and of this somebody and a partaker have this and promise in the Christ by the gospel. வசனம் 7. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையிலே அந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரர்களானேன். Whereof I was made a minister according to the gift of the grace of the God and given to me by the effectual work of this power. வசனம் 8. பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை ஒரு ஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காகவே இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. And to me who am less than the less of all the saints is this grace given that I should and preach among the Gentiles that unsearchable rich of the Christ. வசனம் 9. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே and to make all men see what is the fellowship of the mystery which and from the beginning of the world had been and hidden in the God who created all things by the Jesus Christ. வசனம் 10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, to the intent that now unto the principalities and the power in the heavenly place might be now by the church the manifold wisdom of the God. வசனம் 11. கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. According to the eternal purpose which he proposed in the Christ and Jesus your Lord. வசனம் 12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்திலே சேரும் ஸ்லாக்கியமும்
உண்டாயிருக்கிறது, in whom we have the boldness and as is with the confidence by the faith of him. வசனம் 13. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சேர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொண்டு இருக்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிழ்மை ஆயிருக்கிறதே. Wherefore I desire that he pains not at my the tribulations for you, which is your the glory. வசனம் 14. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணனாகி, for reason cause I above my kindness unto the fathers of your Lord Jesus Christ. வசனம் 15. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, of whom the whole family in the heaven and the earth in named. வசனம் 16. நீங்கள் அவருடைய ஆவியினாலேயே உள்ளன மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், that he will and grain you and according to the riches of the glory to the strengthened with might by his spirit in the inner man. வசனம் 17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, that Christ may dwell in your hearts by faith, that he being rooted in the grounds in love. வசனம் 18. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்று உணர்ந்தது, may be able to the compares with all the saints with his breadth and longeth and the deepeth and the higher. வசனம் 19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பூரணத்தாலும் நிறையப்பட்டவும் அவர் நமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். And to the canal and the love of the Christ which the possesseth can knowledge and knowledge, that he might and be filled with all the fullness of God. வசனம் 20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, now unto him and that is able to do exceeding abundantly above all that we ask or think, according to the power that worketh in the use. வசனம் 21. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். And to him be glory in the church by the Christ and Jesus to God all again, world and without end, and amen. My friends, ஞாயிற்றுக்கிழமை பியானோ கிளாஸில் நானும் ஒரு பேர் நான் வர மாட்டேது தேசியமணி 2 பேருமே கிளாஸ் அட்டன் பண்ணோம். அப்போ எங்களுக்கு அவங்களுடைய பியானோ டீச்சரோட ஃபஸ்ட்டு பொண்ணு தான் வந்து எங்களுக்கு ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க டேடி கற்றுக் கொடுக்குற அளவுக்கு கற்றுக் கொடுக்கல. ஆனால் அவங்களுடைய அந்த ஹாபி, அவங்க வீட்டில் படிக்கிறாங்களா வெளியே படிக்கிறாங்களா, அவங்களுக்கு பிடிச்ச ஊர் லண்டன், அதெல்லாம் நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு பிடிச்சதே சொன்னோம். அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டு யாருக்கோ ஞானஸ்தானத்தை பற்றியோ ஏதோ பிரதருக்கு ப்ரீச் பண்ணிகிட்டு இருந்தார் என்ன சொன்னாங்க. அன்றைக்கி கிளாஸ் நல்லா போச்சு, சந்தோஷமாக இருந்தது. அதேமாரி இன்றைக்கி இந்த என்னுடைய 8778741484 இந்த நம்பருக்கு ஐசிசி பேங்க்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அந்த காலை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கஸ்டமர் கேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கட் ஆகிடுச்சு. அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணுன்னு தெரிஞ்சதுன்னா செட்டில்மெண்ட்டுக்கு அது
என்ஓசி கேட்கலாம். ஏன்னா இப்போ 0ல் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அக்கௌண்ட்டு. இது கார் லோன் கேட்கலாம். இன்னும் ஐடியா. கிரெடிட் கார்டுக்கு இன்னும் செட்டில்மெண்ட்டு என்ஓசி வரல. ப்ராப்ளம் தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.